இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பருப்பு போட்டு ஒரு ஹெல்த்தியான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நம்ம அதை எப்பவும் வேக போடுற மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், விளக்கெண்ணெய், 4 சின்ன வெங்காயம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக தேங்காய் விட்டு அதில் மல்லி, சீரகம், 4 சின்ன வெங்காயம், குருமிளகு, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு தண்ணியில் இந்த க்ளீன் பண்ண கீரையை போட்டு அது வெந்துட்டுருக்கும்போதே பருப்பை நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டு அந்த தக்காளி எல்லாமே நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் கடைஞ்சி விட்டு அதையும் எடுத்து அந்த பருப்பு தண்ணி கூடவே போட்டு நல்லா வேக விடுங்க. வேக விடும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகையும் போட்டு எல்லாத்தையும் ஈவனாக கலக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வேக விடுங்க. வேகிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டி நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா அருமையான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி.